வணக்கம் என்னாரே நட்புகளே, சகோதர சகோதரிகளே, எனது அருமை மாப்பிள்ளைகளே. எனக்கு இந்த வீடியோ போடுறதுக்கு சுத்தமாக ஐடியாவே கிடையாது, மைண்டும் இல்லை. இருந்தாலும் இப்போ நான் அந்த வீடியோவை ஏன் போட வந்தேன்னா, ஒரு சுகர் பேஷண்ட் அப்படின்னா அவனுக்கு உணவு முறைகள் பழக்க வழக்கங்கள்ங்கிறது ரொம்ப முக்கியம். அதாவது 24 மணி நேரமும் நம்ம 4 கிழமை பார்க்குறதில்ல, செவ்வாய் வெள்ளி பார்க்குறதில்ல, மற்ற நாள்லாம் குடிக்கிறோம், கும்மாளம் அடிக்கிறோம், கூத்தடிக்கிறோம், அவசர ஆலோசனை கூட்டங்கள் போடுறோம். இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த திருச்செந்தூர் கோயிலுக்கு போகிறதுக்கு நாள் நாட்டுக்கோழியை சமைச்சிட்டு அதை மிச்சம் வச்சுட்டு போனதை தான் இப்போ வரைக்கும் நான் தெய்வ குத்தமாக நினச்சிக்கிட்டு இருக்கேன். அது உங்கள் எல்லாருக்குமே நல்லா தெரியும். இன்றைக்கி என்ன கிழமை? செவ்வாய்க்கிழமை. நேற்று திங்கக்கிழமைங்கிறது கூட பார்க்காம நான் சைவம் தான் சாப்பிட்டேன். ஏன் இவங்க பூரா போய் நேற்று பிரியாணி சாப்பிட்டாங்க. நான் ஏதாவது சொன்னேன்னா? இவங்களுடைய சாப்பாட்டு விஷயம், உணவு கட்டுப்பாட்டில் எனக்கு ஒரு கருத்து வேறுபாடும் கிடையாது. என்ன வேணாலும் சாப்பிட்டு போகட்டும், நானும் இவங்களை ஃப்ரீயாக விட்டாச்சு. ஆனால் என் உடல்நிலை எனக்கு சர்க்கரை இருந்தால் நான் என்ன கொண்டு வந்து கொடுக்குறேனோ அதை சமைச்சு கொடுக்குறது தான் இவங்களுடைய கடமை. இவ்வளவு நாளாக இவங்களுக்காக வாழ்ந்துட்டாங்கல்ல, கொஞ்ச நாள் என் உடல்நிலை சரியாகிற வரைக்கும் எனக்காக வாழக்கூடாதா? ஒன்றுமே இல்லை. இன்றைக்கி ஏற்கனவே ஒரு 3 நாளைக்கு முன்னால் சுண்டக்காய் வாங்கிட்டு வந்தேன். சரி, சுண்டக்காய் வச்சு ஏதோ ஒரு குழம்பு வைக்கலாம், இல்லை அதை வச்சு பொரியல் பண்ணலாம். அதையும் பண்ணலை, அப்படியே தூக்கி ஃப்ரிட்ஜில் போட்டுட்டா. அன்றைக்கி உட்காந்துக்கிட்டு கேஸ் அடுப்பு, சிலிண்ட்ரு எல்லாத்தையும் தூக்கி வாசலில் வச்சு பிரியாணி சமையல் பண்ணேன். 65 போட்டேன். என்னான்னு கேட்டதுக்கு, பிள்ளைங்க இருக்காங்க, அன்றைக்கி ஊருக்கு போயிடுவாங்க, நாளைக்கு ஊருக்கு போயிடுவாங்க, அதனால் அங்கே போனால் அவங்களுக்கு நல்ல சோறு கிடைக்காது, நல்ல பிரியாணி கிடைக்காது, நான்வெஜ் கிடைக்காது, அதனால் நான் சமைக்கிறேன்டா. சரி, ரைட்டு, ஓகே. அப்படிங்கும்போது எனக்கு தனிப்பட்ட சமையலாக வராது. இருக்கிறத நானும் சேர்த்து வச்சு சாப்பிட்ற மாதிரி ஒரு சூழல் உருவாகும். நானும் சாப்பிட்டேன். சரி, ரைட்டுன்னு சொல்லி அன்றைக்கே எனக்கு சுகர் ஏறிடுச்சு. திருப்பி அந்த கட்டி திருப்பி அந்த சுற்றி ஒரு மாதிரி செப்டிக் ஆக ஆரம்பிச்சிருச்சு காலில். அதையும் பொருட்படுத்தாமல் நேற்று இவங்க கூப்பிட்டாங்கங்கிற ஒரே காரணத்துக்காக கிளம்பி இங்கேருந்து தாராபுரம் போயிட்டு உடனே ரிட்டன் அங்கேருந்து கிளம்பி கால் வீக்கத்தோடையும் 6 மணி லைவை போட்டேன். 10 மணிக்கு என்னால் வீடியோ போட முடியலை. ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கிறணும், சுகர் இருந்தால் தான் சித்திரை வரைய முடியும். நான் நல்லா இருந்தால் தான் நான் நல்லா வீடியோ போட முடியும், பேச முடியும், சம்பாதிக்க முடியும். என்னையவே முடக்கிட்டா, என்னையவே ஒரு ஓரத்தில் உட்கார வச்சுட்டா, எனக்கு நல்ல சாப்பாடு செஞ்சு கொடுக்கலன்னா என் உடல் எப்படி கெட்டு போகாமல் என்ன ஆகும்? நான் அதுக்காக தான் இன்றைக்கி காலையிலே போய் என்ன பண்ணேன், பாவக்காய் வாங்கினேன். பாவக்காய் வாங்கி இப்போ இந்த பாவக்காய் இருக்குது, பாலாக்கீரை இருக்குது, அதையும் வாங்கினேன். இதில் பாலாக்கீரை சிறுநீரத்துக்கு நல்லது, சுகர் பேஷண்ட்டுக்கு நல்லது. பருப்பு கடைஞ்சி வச்சு பாலாக்கீரை கூட்டு வச்சு கொடுத்தா நல்லதுன்னு சொல்லுவாங்க. அது ஒன்றும், பாவக்காவை பொரிச்சு கொடுத்தா நல்லதும்பாங்க. சரி, சாம்பார் வையின்னு, இல்லை புளிக்குழம்பு வைப்பேன்டா. சரி, எதையோ ஒன்று வையின்னு சொல்லி விட்டாச்சு. இதுக்கு காலையில் வாங்கிட்டு வந்த சோறுக்கு இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை பாவக்காய் செய்யக்கூடாது, இன்றைக்கி வெள்ளிக்கிழமை சுண்டக்காய் செய்யக்கூடாதுன்னா, அப்போ அதே வெள்ளிக்கிழமை நீ மட்டன் வச்சு சாப்பிட்டது இல்லையா? அன்றைக்கி உனக்கு சாமி குத்தம் ஆகாதா? இன்றைக்கி ஒரு பாவக்காய் வையின்னு சொல்கிறது என்ன தப்பு? பாவக்காய் வைக்கிறேன்ட்டு இந்த சாப்பிட வாப்பான்னு கூப்பிட்றேன், அந்த பாவக்காவை நீயே போய் தின்னு, எனக்கு பாவக்காயும் வேணாம், ஒரு பாலாக்கீரையும் வேணாம் அப்படின்ட்டா. உடல் ஆரோக்கியம் தான் முக்கியம். ஒரு மனுஷனுக்கு நாவ அடக்கம் வேணும். நான் எவ்வளவோ நான்வெஜ் சாப்பிட்டவன் தான். எனக்கு தெரிஞ்சு நான் சாப்பிடாத பறக்கிறது கிடையாது, நடக்கிறது கிடையாது, தவழ்கிறது கிடையாது, ஊர்ந்து போகிறது கிடையாது. எல்லாத்தையும் ஒரு பிடிச்சிட்டு தான் இன்றைக்கி ஒதுங்கி உட்காந்துருக்கேன். அதுக்கு வேணால் சொல்கிறா, உன் வயசு வேறு, என் வயசு வேறு, நீ எல்லாத்தையும் சாப்பிட்டு அனுபவித்த வயசு, இனிமே தான் நான் சாப்பிட போகிற வயசு. அப்படின்னா சாப்பிட்றதுக்கு ஏது வயசு இருக்குது? ஒரு மனுஷனுக்கு உடல்நிலை சரியில்லையா, அவன் கூட ஒத்துழைப்பு தரணும். சாப்பாட்டு விஷயத்தில் நானே கண்ட்ரோலாக போகிறேன்டாலும் என்னை கெடுக்கக்கூடாது. எனக்கு தேவை என்ன? சரி, டாக்டர் சொல்லியிருக்கிறாரு, மருந்து மாத்திரை சாப்பிட்றதுனால ஒரு பிரயோஜனம் கிடையாதுங்க. உணவு முறையில் பழக்க வழக்கங்களில் அந்த உணவு கட்டுப்பாடு முக்கியம். அப்படின்ட்டா அதில் ஒரு காம்ப்ரமைஸ் ஆகிறதுக்கு வழி இல்லை. சரி, ரைட்டு, இதைத்தான் சாப்பிடணும், அதை சாப்பிட்ணும், சரி கொஞ்ச நாளைக்கு தான் விட்டு கொடுத்தா என்ன? சரி, நான் என்ன தினமாக பாவக்காய் வாங்கி போட்டு உடனே எனக்கு டெய்லி பாவக்காய் ஜூஸ் வச்சு கொடு, எனக்கு சுண்டைக்காயில் சூப்பு வச்சு கொடுன்னு கேட்க போகிறேன்? கிடையாதுல்ல. ஏதோ அந்த கால்வலி குணமாகிற வரைக்கும், உடம்பு அலுப்பு தீர்ற வரைக்கும். ஏன் எனக்கு என்ன உட்காந்து 24 மணி நேரமும் லைவை போட்டு வீடியோ போட்டு பணம் வருதுங்கிறக்கா? ஒரு மனுஷனுக்கு அளவுக்கு மிஞ்சினா அமிர்தமும் நஞ்சுன்னு சொல்லி ஒரு பழமொழி இருக்குது. சும்மா நம்மளுக்கு என்ன இது என்ன தொண்டையை இறைவன் எடுத்து கொடுத்துருக்கேன். ஒரு நேரம் பேசுகிறோமா, ஒரு நேரம் அமைதியாக இருந்தோமா? பேசுகிற பேச்சில் உண்மை இருந்தால் பேசணும், இல்லைன்னா பேசக்கூடாது. இந்த காலையிலேயே நான் ஒரு வீடியோ போட்டேன். எங்கள் அத்தை பொண்ணுங்க என்கிட்ட பேசுனாங்க 6 மணி லைவில், அதை நான் உடச்சி விட்றேன் ஆதாரத்தைன்னு சொன்னதுக்கு, அதெல்லாம் அப்படி ஒரு விஷயமே நடக்கலை. அதெல்லாம் முழுக்க பொய், முழு பூசணிக்காய் சோத்தில் மறைக்காத. உண்மையான ஆம்பளையாக இருந்தால் சாயங்காலம் ஆடியோ போடுன்னு சொல்லி இவ சொல்கிறா. என் மாமா பிள்ளை அங்கேருந்து ஃபோனை போட்டு கதறுதுங்க. ஐயையோ மச்சான்,
நீங்கள் பாட்டுக்கு எதையாவது போட்டு விட்டுக்கிட்டு இருக்காதீங்க. அப்புறம் எங்களுக்கு அந்த அக்கா வந்து சும்மா இருக்காது. நீங்கள் சொல்கிறீங்க வீடை கண்டுபிடிக்க முடியாதுன்னு. அந்த அக்கா நினச்சா தூணுலையும் நுழையும் துரும்புலையும் நுழையும். எப்படினாலும் எங்கள் வீடை தேடி கண்டுபிடிச்சி வந்து எங்கள் வீட்டு வாசலில் நின்று சும்மாவே அந்த அக்கா வந்து சொல்ல வேண்டியதில்லை. டக்குன்னு சரக்கு இருக்க போட்டுருச்சுன்னா வந்து எங்கள் குடும்ப பிரச்சனை நாரி போயிடும் மச்சான், வேணாம் மச்சான்னு சொல்லி அந்த பிள்ளைய ஒரு பக்கம் போட வேணாங்க இருக்குதுங்க. 2 பக்கமும் எனக்கு இருதலை கொல்லி எறும்பு மாதிரி நான் தவிக்கிறேன். போடாட்டினா இவங்களுக்கு பதில் சொல்லணும், ஏன் போடலை, அப்போ ஆடியோ இல்லாமே நீ உருட்டுறியாம்பாங்க. போட்டால் அந்த பிள்ளைகளோட எதிர்கால வாழ்க்கைக்கு பதில் சொல்லணும். என்ன இருந்தாலும் நாளைக்கு அந்த பிள்ளைக்கு ஒரு பொம்பளை பிள்ளை இருக்குது, காலேஜ் படிக்கிற பையன் இருக்கான். 2வது பிள்ளைக்கு, பிள்ளைக்கு ஒரு பிள்ளைக்கு கல்யாணம் கட்டி கொடுத்துருச்சு, இன்னொரு பையனுக்கு அலையன்ஸ் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்படி சூழலில் அந்த பிள்ளைகளை கொண்டு வந்து இந்த மீடியாவுக்குள்ளே பேசி ஒரு பேசு பொருளாக மாற்றினா அது நல்லா இருக்காது. அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக தான் நான் அடங்கி போகிறேன். இல்லைன்னா இவளுக்கும் எனக்கும் உள்ள பிரச்சனையில் ஏன் அந்த பிள்ளைகளை உள்ளே கொண்டு வரணும்? எனக்கு சாப்பாடு போடுறேன்னு சொன்னாங்க, நானும் சாப்பாட்டுக்கு அரிசி வாங்கி தர்றேன்னு சொன்னேன். இது ஒரு பெரிய குற்றமே கிடையாதுல்ல. நான் நினச்சா இந்த சம்பளம் வந்தவொன்னே வேலையாக 15 கிலோ இல்லை 25 கிலோவில் அரிசி மூட சிப்பத்தை வாங்கி போட்டு நல்லா செஞ்சு சாப்பிட்டுக்கங்க. எனக்கு கூட வேணான்னு சொல்ல என்னால் முடியும். ஏன்னா என் காசை செலவு பண்ணுறதுக்கு உண்டான முழு உரிமையும் எனக்கு இருக்குது. இவகிட்ட இவ பேசுகிற பேச்சுக்கும் இவ பண்ணுற அடிமைத்தனத்துக்கும் நான் வேணால் கட்டுப்படலாம், சரியா? என் பணம் கட்டுப்படாது. கண்டிப்பாக அந்த பணத்தை ஒரு 4 பேருக்கு நல்லது செஞ்சு, எத்தனையோ பேருக்கு பொங்கலுக்கும் தீபாவளிக்கும் ஸ்வீட் பாக்ஸு சேலைகள் எல்லாம் வாங்கி கொடுக்க தான் செஞ்சேன். எல்லோரும் என்னை வாழ்த்தி வாயார வயிறார புகழ்ந்தாங்க. அதே மாதிரி என் சொந்த பந்தத்துக்கும் என் சுருத்துகளுக்கும் என்னை சேர்ந்தவங்களுக்கும் நான் செலவு பண்ணுறதுல என்ன தப்பு? அதனால் யாருக்கு என்ன பாதிப்பு வர போகுது? எனக்கு ஆண்டவே நாளைக்கு வந்து ஏதோ ஒன்று நான் சொர்க்கத்துக்கு நான் போவேன். சரி, இல்லாத பிள்ளைங்க 2 பேர்த்துக்கு உதவுனாரே, அதுவும் அடுத்தவங்களுக்கு உதவுறோட கண் முன்னால் நம்மளை தெரிஞ்சவங்களுக்கு உதவி பண்ணணும். நீங்கள் கேட்பீங்க, ஏண்டா டேய் ஊரில் உள்ளவங்களுக்கெல்லாம் ஸ்வீட் பாக்ஸ் கொடுத்த, சேலை கொடுத்த, உங்கள் அத்தை பிள்ளைகளுக்கு 2 பேர் கூடவே இருந்த பிள்ளை எனக்கு அப்போவே நிறைய பேர் எனக்கு கமெண்டில் போட்டாங்க, வாய்ஸ் அவுட் எனக்கு வாட்ஸ்அப்பில் பண்ணாங்க. ஏனே எங்களுக்கெல்லாம் வாங்கி கொடுத்தீங்கல்ல, உங்கள் கூட உங்கள் ஊருக்குள்ளேயே இருக்கிறாங்கல்ல, அவங்களுக்கு ஏதாவது செஞ்சீங்களா? அதே மாதிரி உங்கள் சின்னம்மா பிள்ளைங்க திருச்சியில் இருக்குதுன்னு சொன்னீங்கல்ல, உங்கள் அம்மாவோட கூட பிறந்த தங்கச்சி பிள்ளை சின்னம்மா பிள்ளைங்க, அந்த பிள்ளைகளுக்கு ஏதாவது நீங்கள் செஞ்சீங்களா? 1க்கு 3 பிள்ளைங்க இருக்காங்க, பொம்பளை பிள்ளைங்க, ஏதாவது செஞ்சீங்களா? கஷ்டப்படுற குடும்பம் தானே, ஒன்று அவங்களுக்கு செஞ்சுருக்கணும். இல்லையா உங்கள் தாய்மாமே மக, அவங்களும் யார்? உங்கள் ரத்தம் தானே. அப்போ உங்கள் அம்மா இல்லாட்டினாலும் உங்கள் கூட பிறந்த தம்பிக்கோ தங்கச்சி பிள்ளைகளுக்கோ செஞ்சிங்கன்னா தானே அந்த பலன் உங்களை சேரும். இதை விட்டுக்கிட்டு நீங்கள் ஊரில் உள்ள எல்லா பேருக்கும் எங்களுக்கெல்லாம் வந்துக்கிட்டு ஸ்வீட் பாக்ஸ் கொடுக்கவும் சேலைகளை கொடுக்கவும் இதனால் உங்களுக்கு ஆண்டவை புண்ணியத்தை கொடுக்க மாட்டானே. உங்கள் குடும்பத்துக்கு ஏதாவது நல்லது பண்ணுங்கண்ணே, உங்களுடைய சொந்த ரத்த பந்தங்களுக்கு பண்ணுங்கன்னே சொன்னதுனால தான் அந்த முடிவே நான் எடுத்தேன். சரி, நம்ம சொந்தக்கார பிள்ளைகளுக்கு ஒரு அரிசி முடையை அடுத்த ஆள்கிட்ட போய் கை நீட்டணும், அடுத்தவன் ஒரு உதவி செய்கிறேங்கிற பேரில் வேறு எதையாவது பிரதிபலனை எதிர்பார்ப்பான். கண்டிப்பாக அது நம்மளுக்கு தெரியும். உதவி பண்ணுறேன்பா, அப்புறம் நம்பரை கொடும்பா, அப்புறம் நானே டைரெக்டாக ரூபா போடுறேன்பா, நான் வாங்கி கொடுத்த காசையே ஏமாத்தினேன்னு சொல்லி என் மேலேயே பழிய போடுவானுங்க. இதுக்கு தான் அந்த இவங்கள்ட்டெல்லாம் நம்ம பணம் வாங்குறதில்ல. கொடுக்குற காசு ஒருத்தவங்க கொடுக்குறாங்கன்னா நம்ம கொண்டு போய் அங்கே சேர்க்க வேண்டிய இடத்துல சேர்த்தாச்சு. அவங்க அதுக்கு பதிலும் கொடுத்துட்டாங்க. ஒரு வீடியோவில் கூட எனக்கு ரூபா வந்துருச்சுங்க, எந்த பிரச்சனையும் இல்லைங்கன்னு சொல்லி அந்த பிள்ளைகளும் பேசி முடிச்சிருச்சுங்க. அதுக்கப்புறமா அந்த காசை ஆட்டையை போட்டேன், கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு அதை நான் ஆட்டையை போட்டேன்னு சொல்லி ஒரு பழிச்சொல்லு வேறு என் மேலே வந்துச்சு. அதையும் நான் கண்டுக்கிறல. ஏன்னா என்னமோ நான் 10 லட்ச ரூபாயை வாங்கிட்டு அதில் 5 லட்ச ரூபாயை எடுத்துக்கிட்டு 5 லட்ச ரூபா கொடுத்த மாதிரி பப்ளிக்கில் என் பேரை கெடுக்க நினச்சாங்க. எதுவுமே நடக்கலை. அப்படிங்கும்போது நான் ஏன் அடுத்த ஆள் கையை எதிர்பார்க்கணும்? என் கையாலேயே நான் என்னுடைய வருமானத்தில் ஒரு நாள் நல்லதை பண்ணுறேன். ஏன் உனக்கே எல்லாத்தையும் செஞ்சுக்கிட்டே இருக்கணும்னு என்ன கட்டாயமா? உனக்கு கொடுக்குற காசில் ஒரு பகுதியை 10ல் ஒரு பங்கு நீ தான் எல்லாத்தையும் அனுபவிக்கிற. என் குடும்பத்துக்காக 1%, என் சொந்த பந்தத்துக்காக 1%. இப்போ ஒரு லட்ச ரூபா வருதுன்னா 10,000 ரூபா என் குடும்பத்துக்கு சுமிக்கு, 10,000 ரூபா என்னுடைய அத்தை பிள்ளைய 2 பேர்த்துக்கு ஆளுக்கு 5 நிறந்து கொடுத்துட்டு நான் பாட்டுக்கு என் வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருக்கேன். நாளைக்கு வந்து சரி எனக்குன்னு கூட ஒரு பங்கு வேணான்ட்டு என் மருத்துவ செலவு பார்ப்போம். ஏன்னா என்ன பண்ண என்ன இழுத்துக்க பறிச்சுக்கிறேன், என்ன சாக பிழைக்கவா கிடக்கிறேன்? இல்லை நல்லா தானே இருக்கேன். சரி, நமக்குன்னு சொல்லி ஒரு காலம் வரும். இவன் ஏதாவது நம்மளை வந்து செய்யாத மாதிரியோ இல்லை எனக்கு ஆஸ்பத்திரிக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கு பணம் கொடுக்காத மாதிரியோ எனக்காக தோணும். அந்த மாதிரி நேரத்தில் அந்த பணத்தை நம்ம யூஸ் பண்ணிக்கிடுவோம். அதுக்கப்புறம் வர்ற வருமானத்தை நிப்பாட்டிக்கிடுவோம். அதுக்கு முதல்ல என் அத்தை பிள்ளைகளுக்கும் என் சுமிக்கும் கொஞ்சம் நிறந்து கொடுத்துடலாங்கிற நிலமையில் எண்ணத்தில் நான் போய்கிட்டு இருக்கேன்.
இதில் ஊடால வந்து யார் தடுத்தாலும் நான் கேட்க போகிறதில்ல. சாயங்காலம் ஆடியோ போடவா வேணாமா? நான் உருட்டுறேன்னு சொல்லி யாரும் நினைக்க வேணாம் மக்களே. என் தங்கச்சிகளே, நீங்கள் கூட ஒத்துக்கிறீங்க, அண்ணன் சொன்னால் கரெக்டாக இருக்கும். ஆனால் ஊடால சில சில்லற பயலுக சில்வண்டுக்கு இருக்காங்க. இவங்க இருந்துட்டு என்ன பண்ணுறாங்க, அதெல்லாம் ஆடியோலாம் போட மாட்டார், அப்படிலாம் அவர்கிட்ட ஒன்றுமே இல்லை, உங்களை உருட்டி அப்படியே நடிக்கிறார், நாடகத்தை போடுறாரு. இந்த பேச்சே பேசாதீங்க. 6 மணிக்கு நான் ஆடியோவோடு வர்றேன். எவளுக்கும் நான் இங்கே பயந்து போய் வாழலை, எவளுடைய அராஜகத்துக்கும் அட்டூழியத்துக்கும் நான் கட்டுப்பட்டு வாழலை. என் முடிவில் நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். நீங்கள் சரின்னு சொன்னால் நான் சரின்ட்டு போவேன், இல்லையா வேணான்னா வேணாம். சரியா? யாருக்கும் பயந்து போய் நான் வாழ்க்கை நடத்தலை. பதிலை சொல்லுங்கள். கண்டிப்பான முறையில் 6 மணி லைவில் ஆடியோவை நான் ரிலீஸ் பண்ண தயார். ஓகேவா? பாய்.